இதுக்கு அடுத்து மழை பெய்யல, இதுக்கு அடுத்து மழை பெய்யுது. சீக்கிரம் மழை வரதுக்குள்ள அடிப்போம். நம்ம கெஸ் பண்ண மணிக்கே 1/4 மணி நேரத்தில் மழை வந்துருச்சு. சாரல் அடிக்குது, தக்க ஜிங் மின்ன அடிக்குது. அங்கே மழை பெஞ்சு வெறிச்சினால அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே நண்பா, இன்னைக்கு ஆயில் மாற்றியாச்சு நண்பா. இன்னைக்கு தான் நிம்மதியாக இருக்குது. டீசல் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, அட்டை ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றியாச்சு. மாற்றினது தான் அங்கே கிடக்கும். இது அட்டை ஃபில்ட்ரு, இது ரெண்டும் டீசல் ஃபில்ட்ரு, அது ஆயில் ஃபில்ட்ரு. ஆயில் ஃபில்டர் நண்பா. ரோட்டில் போகும்போது வெட்டுது, லைட்டாக வெட்டுது. அந்த உருட்டு கம்பி வைக்கணும், தேஞ்சு போச்சு. இந்த சென்டர் உருட்டு கம்பி இருக்குல்ல, அது தேஞ்சு போச்சு, வைக்கணும் நண்பா. சாப்பாடு மொத்தம் சகதியாக அடிச்சிருச்சு. மண் நண்பா, இப்படி தான் சாப்பிட்டாகணும். உள்ளெல்லாம் நல்லா தான் இருக்கும், மேல் டாப்பில் அந்த மண் சகதி தெரிச்சது அப்படியே மண்ணாக இருக்குது. சரி, எடுத்து சாப்பிடுவோம். போகுது நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா கருன்னு இருக்கா. அதாவது எங்கள் ஏரியாவில் இந்த இடத்துல மழை இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக மழை வரும். ஈசான மூலையில் எங்களுக்கு மழை இறங்குச்சுன்னா மழை கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் மழை பெஞ்சிரும். அதாவது அங்கே மழை பெய்யுதா, இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கேருந்து அப்படியே மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து இதுக்கு அடுத்து மழை பெய்யலை, இதுக்கு அடுத்து மழை பெய்யுது. இந்த மழை எங்களுக்கு இங்கே ஈசான மூலையில் இறங்குச்சுன்னா அந்த மழை நேரம் இங்கே தான் வரும். கண்டிப்பாக இப்போ ஒரு 1/4 மணி நேரத்தில் இல்லைனா 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். சீக்கிரமாக மழை வரதுக்குள்ளே அடிப்போம்.
வந்துருச்சு. மழை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கி வருது. நல்லா மேகமூட்டமாக இருக்குது. கருன்னு கருமேகங்கள். மேகம் கருக்குது, தக்கச்சிங் மின்னல் அடிக்குது. ஆஹா, மழை வந்து விட்டது நண்பா. நம்ம கெஸ் பண்ண மணிக்கு 1/4 மணி நேரத்தில் மழை வந்துருச்சு. இப்போ அடித்து முடிச்சாச்சு நண்பா. கரெக்டாக மரம் அடித்து முடிக்க மழை வந்துருச்சு. ஐயோ, நம்மளை நோக்கி மழை அடிக்கி. வண்டியை திருப்பி இப்படி விடுவோம். சாரல் அடிக்குது, தக்கச்சிங் மின்னல் அடிக்குது. நம்ம மேலேயே அடிக்கி. அப்பா அப்படின்னு பாட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வந்து அங்கேருந்து வந்திருக்கு. நமக்கு இந்த தகரம் இருக்கனால நம்ம மேலே அடிக்காது. அடித்து முடிச்சாச்சு, மழையும் வந்துருச்சு. மரம் அடிச்சாச்சு நண்பா. ஆனால் வீட்டுக்கு போகிறதான் நடந்து போகணும். நடந்து போகும்போது வலுவுமே. இந்த கரையில் போகணும்பா. கரை ரொம்ப வலுவும். கரையில் போய் ரோட்டில் பைக்கு நிற்கி எடுத்து போகணும். மழை பெய்யும் தெரிஞ்சு பைக்கு ஒரு ஆளை எடுத்து கொண்டு போய் ரோட்டில் விட சொல்லிட்டேன். சரியான மழை பெய்யுது. அப்படியே ஒரு டீயும் ஒரு வடையும் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, வீட்டிலேயே சாப்பிடுவோம். நமக்கு நேராக ஒரு ஓட்டை வேற இருக்குது. எங்கே இருக்குது? இந்த இருக்குது. ஓட்ட வண்டி ஒழுகுது நண்பா. கரெக்டாக நமக்கு நேராக தான் மேலே ஓட்டை இருக்குது. கொக்குலாம் என்ன வாடை அடிக்குமா? அதுக்கு வாடை அடிக்காதா? அது வாடி தலையை ஓட்டிட்டு உட்காந்துருக்கு. போய் நல்லா அந்த ரூம்லேயே உட்காருமா. அங்கெல்லாம் செட் இருக்கு. கொக்கெல்லாம் வாட்டிக்கு இருக்கு. போங்கடா, செட்டுக்கு போங்கடா. என்னடா நீங்கள் பையங்க நனைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. பெருசாக வெறிக்கி மழை வெறிச்சுதான் வண்டியை கொண்டு போய் இந்த நமக்கு அங்கே கிணத்துக்கிட்ட விட்டுட்டு அப்படியே நடந்து போக வேண்டியதான் ரோட்டுக்கு. மழை பெய்யும்போது நண்பா, இந்த நம்ம தொலி அடித்து போட்ட சகதியில் அந்த மழை துளியை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்படியே டொபக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு கேட்காதுன்னு தெரியல. மழை வெறிச்சிச்சு நண்பா. பெய்யுச்சு மழை. இப்போ எங்கே பெய்யுதுன்னா, அப்புறம் நான் இங்கே சொன்னேன்னா இங்கேருந்து மழை வருதுன்னு சொன்னோன்னா, இப்போ இங்கேருந்து அப்படியே இங்கே நம்மளை நோக்கி இப்படி தான் வரும். எங்கள் ஏரியாவில் அங்கே இறங்குச்சுன்னா அங்கேருந்து இப்படி தான் வரும். இப்படி வந்து இப்போ மழை நமக்கு நேராக எங்கே போயிருக்குன்னா அங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பா. உங்களுக்கு தெரியுதா? இங்கெல்லாம் மழை பெய்யலை. இதுக்கு அடுத்துந்தான் இந்த தென்னை மரத்துக்கு அடுத்து மழை பெய்யுது. அப்படியே இதுக்கு அடுத்து அப்படியே எங்கே வரைக்கும் பெய்யுது? அப்படியே அங்கே சுற்றி வர பெய்யுது. அதாவது மழை பெய்யுது எப்படி பார்க்கணுன்னா, வானம் இங்கெல்லாம் மேகமாக இருக்குது. இந்த இடத்துல மழை பெய்ய போகுது. இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட்டாக தெரியறதுனால அங்கே மழை பெய்ய போகுது. பெய்யலான்னா மழை பெய்கிறது வந்து எப்படியே எங்கே இந்த தென்னை மரத்துக்கு இங்கிட்டு தான் மழை பெய்யுது. இதுக்கு அடுத்து மழை பெய்ய போகுது. அடுத்து காட்டில் வேலை பார்த்துட்டு போகிறாங்க. மரம் அடிச்சாச்சு நண்பா. ஒன்று மூளை இருக்கா.
இதில் நாற்று நாளைக்கு இல்லை, நாளை கழித்து பாவுவாங்க. நாளை கழித்து, அதாவது இன்றைக்கி அடித்து போட்டோம்னா இதை வந்து நாளைக்கு ஃபுல்லாக இறங்கும். சகதியாக இருக்குது, கீழே செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் தான் நாற்று விதைப்பாங்க. நாளை கழித்து விதைச்சிருவாங்க சாயந்தரமாக. இன்றைக்கி விதைய தண்ணியில் வைப்பாங்க, தண்ணியில் ஊற வச்சு நாளை கழித்து சாயந்தரம் விதைப்பாங்க. அங்கேருந்தால் நம்ம மழை வந்துச்சு நமக்கு. இப்போ அந்த இடம் வெளிச்சமாயிருச்சா, அங்கே மழை பெஞ்சு வெறிச்சினால அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. வானம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா மழை. இப்போ அங்கேருந்து நமக்கு இப்படி இங்கேருந்து இப்படி வந்து இங்கே பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நமக்கு அடுத்து போயிடுச்சு, நம்மளை தாண்டி மழை போயிடுச்சு. கிட்டே இருக்காங்க. டேய் வண்டிக்கு அடி முடிஞ்சுடா, வீட்டுக்கு போங்கடா. ஏன் பின்னாடியே வர்றீங்க? வீட்டுக்கு போங்கடா. இங்கே பாருங்க, இவன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு வரான். நம்ம வண்டியை இங்கே இந்த மரவில் விட்டுட்டு போக போகிறோம். இங்கே பாருங்க, பின்னாடியே வராங்க. வீட்டுக்கு போங்கடா, வண்டிக்கு அடி முடிஞ்சு. அப்படியே நிற்கட்டும். இங்கே பாருங்க, வண்டி கிட்ட வர வந்துட்டாங்க. போங்க போங்க, வண்டிக்கு அடி முடிஞ்சிச்சு. வண்டி அமர்த்தினா மட்டும்தான் போவாங்க. உங்களுக்கு காட்டுதான் அவங்க எப்போ போகிறாங்கன்னு. நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. போகிறாங்களா பையா? இப்போ நம்ம இறங்கினோம்னா ஓடிடுவாங்க. கையை இறக்கிட்டு போவோம். கையை இறக்கியாச்சு. சாவியை நாங்கள் சாவி எப்போவுமே வண்டியிலே தான் வச்சுட்டு போகணும்பா. சாவி எடுத்து இந்த இங்கே ஒரு துணி வேஸ்ட் வச்சுருப்போம், வேஸ்ட்டில் வச்சு சுருட்டி வச்சுட்டு போயிடுவேன். எதனால் அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள் நான் அந்த வண்டிக்கு போனாலும் அப்பா வந்தாலும் சாவியை நான் கொண்டு போயிட்டு அவர் எடுக்க மறந்துட்டாருன்னா அது வேறு வசவை உரிச்சிருவார். மறுபடியும் ஒரு வீட்டில் போய் சாவி எடுத்துகிட்டு வரணும். அதனால் இப்படி மறைச்சி வச்சுட்டு போயிடுறது. செருப்பெல்லாம் வம்பா போச்சு. அவ்வளோதான், வேறு செருப்பு தான் வாங்கணும். இது அப்படியே வண்டியிலே போட்டு போயிட வண்டி தான். மழை வந்ததுனால கொஞ்சம் வண்டி தெளிவாயிடுச்சு. கூட பைய பாருங்கள், சாப்பாட்டு கூட போய் என்ன லட்சணத்தில் இருக்குது. மேகம் அடிக்குது, தூச்சிட்டு எடுத்தாச்சு. மழை பெஞ்சனால சாவதிலாம் போயிடுச்சு. இந்த தகரத்தை வெட்டலாம்னு நினைக்கிறேன்பா. ஆனால் இது மாதிரி மழை வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இதிலேருந்து இந்த மட்டத்துக்கு அப்படியே இந்த பாக்ஸ் மணிக்கு இருக்கிறத எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மொட்டா மிளகான் இருக்குது. மொட்டை சீவா மணிக்கு இருக்கான். மொட்டை சீவா கெட்ட சீவாடா அந்த மணிக்கு இருக்கான். சரி போவோம். கயிறு வேறு இருக்குது. கயிறை யார் எடுக்க போகிறா? எல்லாம் பெராட்டி பைக்கில் வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இதில் மண் வேறு ஏறிக்கிறது. இதை ஆல்ட்ரு பண்ணி போடலாம் பார்க்கேன். எங்கே நேரம் இருக்குது? ஒரு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும்பா. அது செஞ்சு போடணும். இந்த இடத்துல மண் ஏறாத அளவுக்கு அந்த வண்டியெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம். இந்த வண்டியில் போட முடியல. எவ்வளோ வலுவாக இருக்குது பற்றிலாம், எவ்வளோ மண் இருக்குன்னு. விழுந்துருச்சு. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த டிஸ்கில் உள்ள பெயிண்ட் எல்லாம் எடுத்துரும். பாதி எடுத்துருச்சு, பாதி இல்லை ஃபுல்லாகவே எடுத்துருச்சு. அந்த சைடும் இருக்கும், இந்த சைடு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பா. இதுலேயும் பெயிண்ட்லாம் போயிருக்கும் பாருங்கள். ஓகே, போகலாம் வீட்டுக்கு. போகலாமா வீட்டுக்கு போகலாமா? ஐயா துண்டை மறந்துட்டு போகிறேனே. சப்பா, போகலாம். என் நண்பர்கள்லாம் இங்கே பாருங்கள், இங்கே இருக்காங்க. சாயந்தரம் வரைக்கும் இதில் பிறக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குன்னா அந்த ஆலமரம் தான் நண்பா. இங்கே தான் நைட்டு தங்குவாங்க, இந்த ஆலமரத்துலலாம். காலையில் வந்துடுவாங்க. ஓகே, போகலாம், வீட்டுக்கு போகலாம். எங்கள் அப்பாவை பாருங்கள் நண்பா, வரப்பு வெட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஓகே, பாய் நண்பா.